சாம்பார் வைக்கலான்னு இன்றைக்கி தமிழ் கடையில் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் நிறையாவே இருந்தது. பாதியை சமைச்சிட்டு மீதியை ஏர் ஃப்ரையரில் முருங்கைக்கீரை பொடி தான் செஞ்சுருந்தேன். இந்த பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் அப்படி இல்லைனா ஒரு காட்டன் துணியில் போட்டு வச்சோன்னா கொஞ்சம் நேரத்திலேயே அதில் உள்ள ஈரம்லாம் உணர்ந்துடும். இதில் உள்ள ஈரம்லாம் கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கு அப்புறமா தான் ஏர் ஃப்ரையரில் வைக்கணும். இதில் பிளேட் எதுவும் வைக்க தேவையில்லை. டைரெக்டாக எல்லா கீரையையும் அப்படியே வச்சிடலாம். ஏர் ஃப்ரையரில் வைக்கும்போது ரொம்ப கம்மியான டைம்லேயே இந்த இலையெல்லாம் ட்ரை ஆகிடும். ஹீட்டும் அதிகமாக வைக்க தேவையில்லை. 140 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் வச்சா போதும். 3 நிமிஷத்தில் எடுத்து பார்த்தோன்னா முக்கால்வாசி எல்லாம் ட்ரை ஆகி இருக்கும். வெளியில் எடுத்து லைட்டாக கிளறி விட்டு திரும்பவும் வைக்கணும். அப்போ தான் அடிப்பக்கத்தில் உள்ள இலை எல்லாமும் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகும். இந்த மாதிரி காய வைக்கிற இலை கலர் மாறாமல் நல்ல முறுமுறுப்பாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த இலையெல்லாம் காஞ்சி வந்தால் தான் பொடி செய்யும் போது நல்லா ஃபைனாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலையை நம்ம இட்லி பொடியெல்லாம் வறுக்கும்போது அது கூட சேர்த்தும் அரைக்கலாம். இலையோட பச்சை வடையும் சுத்தமாக இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பொடி செஞ்சு சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் போட்டு அதில் உப்பும் கொஞ்சமாக ஹீட் பண்ண நெய்யும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொடியை நம்ம நிறைய ரெசிப்பியில் ஆட் பண்ணலாம். ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இந்த இலையை அவன்லையும் வைக்கலாம், இல்லைன்னா பாட்டம் திக்காக உள்ள ஒரு பேன்லையும் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி கீரை கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.